மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம் தெரிகிறது என்று தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கல்லூரி நிர்வாகம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உலகம் முழுவதும் யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். வருடத்தில் 365 நாட்களும் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். யோகா என்பது குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மிகவும் தேவை. யோகா மற்றும் தியானம் அனைவரும் பழக வேண்டும். யோகா என்பது உடல் நலமாக இருக்கின்றது செய்யக்கூடியது. மேலும் யோகா தினம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் தடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனி கவனம் செலுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் குறித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் அரசு 1 மாதம் காலம் முடிந்திருக்கிறது. அரசு பெண்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அரசு நிதித்துறை குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து இருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை ஆரோக்கியமாக சென்றிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு மாநிலம் ஆளுநரே சொல்லியிருக்கிறார். முழுமையான உரை வாசித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று. தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சர்கள் கர்நாடகாவில் மேகதாது அணை தடுக்க முடியவில்லை என்றால் இவருடைய நிலை என்ன? மேலும் காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து மணிக்கட்டுகளை வெளிப்புறமாக திருப்பவும். பின்னர் மூச்சை உள்ளே release the finger and bring the arms down and come back to the standing posture. Relax. மூச்சு வெளியே விடும்போது குதிகால்களை தரையில். Right foot to the right side. Exhale and bend to the right side. Place your right hand here or behind your right foot. Keep your left arm straight up. Turn your head and look at the finger of your left hand. Inhale and slowly come back and repeat to வலது பக்கம் குனியவும். இடது கையை இடது முழங்காலில் வைக்கவும். வலது கையால் நாசியை கட்டுப்படுத்தவும். ஆள்காட்டி விரலால் காதுகளை மெதுவாக மூடவும். நடுவிரலை கண்களின் மேல் வைக்கவும். மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மூக்கின் பக்கவாட்டில் வைக்கவும். கட்ட விரலால் காதுகளை மூடியபடியே தீனி ஊசியுடன் concerned about this water sharing and plenty water carrying to the water and it is not good இருக்க வேண்டும். ஏன்னா யோகா உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. உலக நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகள் கூட இதை கொண்டாட ஆரம்பித்திருக்கும் பொழுது இது எந்த அளவிற்கு உலகில் பரவி இருக்கிறது. ஜூன் 21 ஏன் இதை கொண்டாடுகிறார்கள் என்றால் நம்ம 365 நாட்கள்ல நீளமான நாள், லாங்கஸ்ட் டே இன்னைக்கு. அதே மாதிரி டிசம்பர் 21 நம்ம தியான தினமாக கொண்டாடுகிறோம். அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த முயற்சியினால்தான். அதனால எல்லாருமே இன்னைக்கு யோகா செய்யணும். என்ன கேட்டா தமிழக அரசும் இதை எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரம்மாண்டமான விழாவில் கலந்து கொள்கிறாரோ அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்களும் தமிழகம் முழுவதும் யோகா இந்த தினத்தை எல்லா அரசு நிறுவனங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் குறிப்பாக பிரதமர் எப்படி கலந்து கொள்கிறாரோ அதே போல இளைஞராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களும் இதை பிரதமர் அடுத்த ஆண்டெல்லாம் பிரதமர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்தி அதில் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரோ அதே போல ஏற்படுத்த வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும் என்பதும் எனது ஒரு கோரிக்கையாக வைக்கலாம்.
அது மட்டுமல்ல, இந்த யோகா அனைத்து துறையினரும் பழக வேண்டும். குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு மிக அதிகமாக தேவை. ஏனென்றால் அரசியல்வாதிகள் பல ஏற்றத்தாழ்வுகளை, பல கோபதாபங்களை, பல போட்டிகளை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இது இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் யோகாவும் சரி, தியானமும் சரி, அனைவரும் பழக வேண்டும். இன்னும் சொல்ல போனா வீட்டுல உள்ள பெண்கள் இதுக்குதான் ஒரு நேரம் ஒதுக்கணும் இல்ல, சமையல் செய்யும் போது இடையில கூட யோகா செய்யலாம். என்ன சொல்றாங்க இப்ப விஞ்ஞான முறைப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஐடில வேலை செஞ்சாலும் டாக்டர்ஸா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எந்திரிச்சு ஏதாவது ஒரு சின்ன யோகா செஞ்சுட்டு பிரீதிங்காவது செஞ்சுட்டு நீ உட்கார்ந்து வேலையை பாருங்கன்றாங்க. அதனால யோகா அனைவருக்குமே தேவை. நான் பாரத பிரதமருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.